ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எனவேதான் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் 3 மணி நேரம் வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு முன்பாகவே கடந்த முறை பதிவான மொத்த வாக்குகளை காட்டிலும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 74 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணியின் பொழுது நீக்கப்பட்டிருந்தார்கள். எஸ்ஐஆருக்கு முன்பாக தமிழகத்திலே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது ஏறக்குறைய ஒரு 6 கோடியாக இருந்தது. அதன் பிறகு அந்த வாக்காளர் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருந்தது. 74 லட்சம் பேர் வரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டதன் காரணமாக எஞ்சியிருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்களித்தால் வாக்காளருடைய ஒட்டுமொத்த சதவீதம் அதிகமாகத்தான் காணப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 74 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆரில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதற்கு சரிக்கு சமமான வாக்காளர்கள் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் 76.43% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். மற்ற மாவட்டங்களின் நிலவரம் என்ன? தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மாவட்டங்களில் காலை முதலே வாக்குப்பதிவினுடைய சதவீதம் அதிகமாக இருந்து வருகின்றது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம், அதுக்குள்ளாகவும் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதி உள்ளிட்டவற்றில் எல்லாம் 80% வாக்கு சதவீதம் நெருங்கி இருக்கின்றது. குமாரபாளையத்தில் 80% மேலாக வாக்குகள் பதிவாகி இருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மேற்கு மாவட்ட மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அது உறுதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசியல் கண்ணோட்டத்திலே ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்தை சொல்லலாமே தவிர வாக்குகள் எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரிக்கும் பொழுது அது உறுதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு வாக்காளர்களை பொறுத்தவரை தெளிவான மக்கள் அதிகப்படியாக வந்து வாக்களிக்கின்றார்கள் என்றாலே அங்கே ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் மேற்கு மாவட்டங்கள் எப்பொழுதுமே அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட ஒரு 58-60 சட்டப்பேரவை தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும். இந்த முறையும் கூட அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது உண்மையிலேயே அதிமுகவிற்கு சாதகமாக ஒரு சூழலை மேற்கு மாவட்டத்தில் மீண்டும் உருவாக்குவதற்கான அலையா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனவா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. ஏனென்றால் மேற்கு மாவட்டத்தில் அதிமுகவினுடைய சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் எடுத்திருந்த நிலைப்பாடு, அதன் பிறகு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டு மேற்கு மாவட்டங்களிலும் கணிசமாக களப்பணி செய்திருக்கின்றார்கள். மேற்கு மாவட்டத்திலும் கூட 1-2 தொகுதிகளிலே தமிழக வெற்றி கழகம் கடும் போட்டியை தரக்கூடிய தொகுதிகள் எல்லாம் இருக்கின்றன. கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக அதிமுகவிற்கு போட்டி அளிக்கக்கூடிய வகையிலே தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய களப்பணியை தீவிரப்படுத்தியிருந்தார்கள். எனவே அது ஏதேனும் ஒரு சுவாரஸ்யத்தை, எதிர்பாராத திருப்பு முனைகளை மேற்கு மாவட்டத்திற்குள் ஏற்படுத்துமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அவ்வாறு ஏதேனும் ஒரு திருப்பு முனையை தமிழக வெற்றி கழகம் மேற்கு மாவட்டத்திற்குள் ஏற்படுத்தும் பொழுது அது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும். அதே நேரம் தென் தமிழகத்தில் பல இடங்களில் வாக்குப்பதிவினுடைய சதவீதம் அதிகரித்திருக்கின்றது. தென் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தெற்கு மாவட்டங்களிலே தமிழக வெற்றி கழகம் கூடுதலாக வாக்குகளை பெறும் பொழுது அது அதிமுகவிற்கு சாதகமாக மாறக்கூடும் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளிவந்திருந்தன. எனவே தென் தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகத்தான் கூடுதலாக வாக்குகள் பதிவாகின்றனவா என்பதை பல்வேறு கட்சிகள் கண்காணிக்க தொடங்கியிருப்பார்கள். அதிமுக தலைமை, திமுக தலைமை இன்று இரவே கூட இந்த வாக்குப்பதிவு சதவீதத்திற்கு பிறகு முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு சந்திப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சென்னையிலே மூத்த அமைச்சர்கள் சிலரை வரவழைத்து முதலமைச்சர் ஆலோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சேலத்தில் இருந்தவாறு தன்னுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை அழைத்து இன்று இரவே ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வளவு தூரம் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பது என்பது பல்வேறு கேள்விகளை கட்சிகளுக்கு எழுப்பி இருக்கின்றது. இது யாருக்கு சாதகமாகவோ அல்லது யாருக்கு பாதகமாகவோ அமையும் என்பதை எந்த ஒரு கட்சியாலும் தீர்மானிக்க முடியாது, எந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளாலும் தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் நிறைய இளைஞர்கள் முன்வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இளைஞர்களுடைய வாக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முழுக்க அது மட்டுமே ஒரு வெற்றியாளரை தேர்வு செய்து விடாது. இளைஞர்களுடைய வாக்குகள் மட்டுமே முழுவதுமாக இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவர் வர வேண்டும் என்பதற்காக 234 தொகுதிகளிலும் ஒரு ஆதரவு அலையை உருவாக்கி விடாது என்றாலும் கூட இளைஞர்களுடைய சக்தி, பெண்களுடைய சக்தி இந்த தேர்தலில் முக்கியமான ஒன்றாக இருக்கும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.